வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு ராகு திசை வரும் வயது என்ன, அந்த திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கான இந்த விளக்கங்கள் முழுமையாக புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி அப்படிங்கிற ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். அதே மாதிரி கன்னி ராசி, இந்த ரெண்டு ராசியில் உத்திர நட்சத்திரம் வரும். உத்திரம் என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். பிறந்த முதல் திசை சூரிய திசை. அப்ப சூரிய திசை தான் இவங்களுக்கு முதல் திசை அப்படின்றால், சூரிய திசை வந்து ஒரு 6 வருடம் நடக்கக்கூடிய திசை அப்படின்றால், அந்த முதல் திசையுடைய கால அளவு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், ஒரு சிலருக்கு 5 வருடம் கூட இருக்கும். அப்ப அவரவர் சுய ஜாதகத்துல திசை இருப்புன்னு போட்டிருப்பாங்க. நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிறந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில இந்த கணக்கு வரும். உங்களுக்கு ஒரு 5 வருஷம் சூரிய திசை அப்படின்னு ஆவரேஜா வச்சுட்டா, பிறகு சந்திர திசை ஒரு 10 ஆண்டுகள் வரும். சந்திர திசை என்பது 15 வயசுல முடியுது அப்படின்னா, அடுத்து ஒரு செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம் வரும். 15 ஒரு 7 22 வயது. அப்படி 22 வயது அதிகபட்சமாக அந்த திசை ஆரம்பிக்கும். 20 வயது 22 வயது இப்படி ஆரம்பிக்கும் ராகு திசையானது. ராகு திசை வரும் வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். ஒரு மனிதன் வந்து கல்வி முடிச்சு உயர்கல்விக்கு போகக்கூடிய காலம் ஒரு சிலருக்கு அந்த உயர்கல்வி கிடைக்காம வேலை உத்தியோகம் அப்படின்னு போகக்கூடிய காலமா இருக்கும். ஒரு சிலர் அந்த வயதுல ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய காலமா இருக்கும். மொத்தத்துல அந்த 20 வயது என்பது ஒரு முக்கியமான காலகட்டம். திருமணத்திற்கு ஒரு சிலர் வந்து அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில அந்த 25 வயது 24 வயசுல திருமணத்துக்கான முயற்சி எடுக்கக்கூடிய காலம். அப்ப ராகு திசை வந்து ஒரு 22 வயது 23 வயசுல ஆரம்பிக்குது அப்படின்னா, அதுல இருந்து 18 வருஷ திசை என்பது கிட்டத்தட்ட 40 வயது வரைக்கும் அந்த திசை இருக்கும். அப்ப 40 வயது என்பது வாழ்க்கையில ஒரு முக்கியமான மனிதன் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய வயது. அப்ப 40 வயதுக்குள்ள வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சு லைஃப்ல செட்டில் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி 40 வயசு வரைக்கும் வாழ்க்கை போராடி எதுவுமே கிடைக்காம பிற்பகுதியில வாழ்க்கை யோகத்தை அனுபவிக்கிறவங்களும் இருக்காங்க. இதே அனுபவத்துல பாக்குறோம். அப்ப அந்த ராகு திசை ஒரு சிலருக்கு எப்படி அமைப்புல இருக்கு, யோகத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்கா, இல்ல அவயோகத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்கா அப்படின்னு பார்த்தாதான் நம்ம வந்து இந்த ராகு திசை இந்த 22 to 40 வயது வரைக்கும் வாழ்க்கையினுடைய யோகங்களை எப்படி தீர்மானிக்க போகுதுன்னு தெரியும். ஏன்னா ராகு திசை சரியில்லாம போயிடுச்சுன்னு வைங்க, உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு 30-35 வரைக்கும் திருமணம் முடிய மாட்டேது. அதே மாதிரி ஒரு தொழில் அமைக்க முடியல, ஒரு உத்தியோகம் ஒரு வேலை சரியான வேலை கிடைக்க மாட்டேது. நிறைய பேருக்கு ஒரு உயர்கல்வி போலான்னு நினைக்கிறாங்க, முடிய மாட்டேது. ஒரு சிலர் வெளிநாடு போலான்னு முயற்சி பண்றாங்க, முடிய மாட்டேது. வாழ்க்கையினுடைய இந்த முதல் படியிலேயே நிறைய தடைகளை தோல்விகளை சந்திக்கக்கூடிய அமைப்பாக ராகு திசை நிறைய பேருக்கு வந்துருது. அப்ப அவங்க ஜாதகத்துல ராகு திசை எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் அந்த முதல் பகுதி வெற்றி அவர்களுக்கு அந்த 40 வயதுக்குள்ள வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும். இல்லாட்டி அந்த 40 வயது வரைக்கும் வாழ்க்கை போராட்டம் தான். அப்ப ராகு சுய ஜாதகத்துல மறைவு ஸ்தானங்கள் இருந்தா நல்ல வெற்றியை தருவார். 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள், அதாவது லக்ன பாவத்திலிருந்து 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள். பாவிகள் மறைந்தால் யோகத்தை செய்வார்கள். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பது ஒரு பொதுவான ஒரு விதி, ஒரு ஜோதிட விதி. அப்ப ராகு அப்படிங்கிற பாவ கிரகம் மறைவு ஸ்தானங்கள் இருக்கும்போது சில யோகத்தை செஞ்சுட்டு போகுது. அதே மாதிரி ராகு தன் நட்பு வீடுகள்ல 12 ராசிகளை ராகு பகவானுக்குரிய நட்பு வீடுகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நட்பு வீடுகள்ல ராகு இருந்தார்னா அதுவும் நல்ல யோகத்தை வாழ்க்கையினுடைய சிறப்புகளை இந்த 18 வருஷம் ராகு திசை கொடுக்க வைக்குது. முதல் படியே அவங்களுக்கு நல்ல ஒரு திருமணம், நல்ல உத்தியோகம், நல்ல சிறப்பு, வாழ்க்கை உயர்வு 40 வயசுல எல்லாமே கிடைச்சி செட்டில் ஆயிடுறாங்க. இது அனுபவத்துல நிறைய கிளைண்ட் கிட்ட பாக்குறோம். அப்ப அந்த ராகு வந்து நட்பு வீடுகள் இருக்கணும். இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி ராகு பகவான் வந்து பகை வீடுகள்ல இருந்து திசை நடத்தினார்னா அது மாதிரி ஒரு சோதனை எதுவுமே கிடையாது. பாம்பு பகை ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ராகு தன் பகை வீடுகள்ல போய் இருக்காரு. உதாரணத்துக்கு மேசம் ராகுவுக்கு செவ்வாய் வீடு பகை வீடு,
கடகம் ராகுவுக்கு சந்திரன் வீடு பகை வீடு, சிம்மம் சூரியன் வீடு ராகுக்கு பகை வீடு. இந்த மாதிரி ராகு தன் பகை வீட்டுல போய் இருந்து அந்த திசை வந்துருச்சுன்னா அந்த திசை காலம் 18 வருஷம் அவங்களுக்கு வாழ்க்கையில முதல் படி நிறைய சோதனைகள், எல்லாமே தடை, தோல்வி, அவமானங்கள். அப்படி அந்த பகை வீட்டுல வந்து ராகு இருந்து திசை நடத்தக்கூடாது. அது உங்க சுய ஜாதகத்துல நீங்க பாருங்க. ராகு திசை உங்களுக்கு நீங்க உத்திர நட்சத்திரத்துல பிறந்து ராகு திசை வரக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா, இல்ல ராகு திசை நடந்துட்டு இருக்கிறவங்க ஒரு 30-35 வயசுல உத்தரத்தில் பிறந்து ஒரு 30 வயசுல இருக்கீங்கன்னா ராகு திசை கட்டாயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்புல இருந்து ராகு உங்களுக்கு என்ன செய்யறாரு அப்படிங்கிறத உங்க சுய ஜாதகத்தில் நீங்க பார்க்கலாம். ராகு ஒரு ராசியில போய் நிக்கிறாருன்னா ஏதாவது ஒரு நட்சத்திர காலில் தான் நிற்பாரு. அப்ப ராகு நின்ற நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். அப்ப ராகு பகை சாரம் வாங்கக்கூடாது. சூரியனுடைய நட்சத்திரங்கள்ல ராகு இருக்கக்கூடாது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த சூரியனுடைய சாரம் பெற்றால் ராகு திசை நல்ல திசை கிடையாது. அதே மாதிரி சந்திரனுடைய சாரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திர காலிலையும் ராகு இருக்கக்கூடாது. அதே போல கேதுவுடைய நட்சத்திர காலிலையும் ராகு இருக்கக்கூடாது. அஸ்வினி, மகம், மூலம். ஸோ இந்த மாதிரி ராகுக்கு ஆகாத சில நட்சத்திரங்கள் இருக்கு. செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருகசீடம், சித்திரை, அவிட்டம். இது மாதிரி ராகு போய் நின்றுட்டாலும் அந்த ராகு திசை உங்களுக்கு சோதனை தான். பொதுவாக ராகுக்கு பார்த்தீங்கன்னா வீடு கிடையாது. 12 ராசிகள்ல ராகுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. ராகு எந்த ராசியில போய் இருக்காரோ அந்த ராசியுடைய தன்மையை வாங்கிதான் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அதனாலதான் ராகு நட்பு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ராகு கூட சேர்ந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியம். இப்ப ராகு திசை வருது அப்படின்னா ராகு தனித்திருந்தால் பெரிய தோஷம் இல்லை. ஆனால் ஒரு கிரகத்துடன் சேரும்போது அது தோஷமாக மாறுது. அந்த கிரகத்துடன் சேர்க்கை வந்து நல்ல கிரக சேர்க்கை இருந்தால் அது மிகப்பெரிய யோகம். அந்த கிரக சேர்க்கை ராகுக்கு பகை கிரகமாக சரியில்லை அப்படின்னா அதுவும் கூட ராகு அந்த கிரகத்தினுடைய தன்மையை வாங்கிதான் உங்களுக்கு பிரதிபலிப்பாரு. அந்த திசை உங்களுக்கு சோதனை தான். அப்ப ராகுடன் எந்த கிரகங்கள் சேரக்கூடாது அப்படின்னு எடுத்தா குறிப்பா ராகுடன் சூரியன் சேரக்கூடாது. இது சூரிய கிரகண தோஷம். ராகு சூரியன் பகை கிரகங்கள் கிரகணத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தி நிறைய தடைகளை ஏற்படுத்துது. ஒரு விஷயத்தை அடையிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது. இளமையிலே நிறைய பிரச்சனை, பெண்களால் பிரச்சனை, காதல் விவகாரங்கள், கெட்ட பெயர்கள், தவறான பழக்க வழக்கங்களுக்கு போய் இளமையிலே அடிமையாயிடுறாங்க. இந்த மாதிரி சூரியன் ராகு கிரகண தோஷம். இதுல சந்திரன் ராகு அதே அமைப்பு தான். ஏன்னா சந்திரன் மனோகாரகன், சந்திரன் புத்தி காரகன், சந்திரன் உடல் காரகன். சந்திரன் ராகு சேர்க்கை இருந்துச்சுன்னா அது நிறைய வாழ்க்கை கசப்புகளை ஏற்படுத்துது. உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்துது. சந்திரன் ராகு இருக்கிறவங்களுக்கு ராகு திசை வந்துட்டா அந்த 18 வருஷம் அவங்க வந்து நிறைய மனப்பாதிப்புகளுக்கு ஆளாகிறாங்க. அதே மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள், போதைக்கு அடிமையாயிடுறாங்க. மது பழக்கத்துக்கு போய் அடிமையாகி அதுல வந்து மீள முடியாம தவிக்கிறாங்க. இந்த மாதிரி ராகு சந்திரனுடன் சேரும் போதும் அது நல்ல கிரக சேர்க்கை இல்லை. நிறைய பேருக்கு சந்திரன் ராகு கிரக சேர்க்கை திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஏற்படுத்திடுது. இந்த ராகு திசை வரும் காலங்கள்ல இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் அவசியம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி ராகு கூட சனி சேர்ந்திருந்தாலும் நல்ல கிரக சேர்க்கை இல்லை. அந்த ராகு திசை உங்களுக்கு தொழில், வருமானம், பொருளாதாரத்துல கடுமையான தடைகளை தரக்கூடிய அமைப்பு. ஒரு வேலையை நிரந்தரமா உங்களால் செய்ய முடியாது. தொழில சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு பெரிய பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, கடன் ஏற்படுது. செய்துட்டு இருக்க வேலையை திடீர்னு நிப்பாட்டக்கூடிய நிலை ஏற்படுது. சனி ராகு கிரக சேர்க்கையே தொழில் தடை, வருமான தடை. அதே மாதிரி குரு ராகு சேர்க்கை என்பது குரு சண்டால யோகம். அது பொருளாதாரத்திற்கான மிகப்பெரிய தடை, தோல்விகளை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ராகுடன் சேர்ந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அது மாதிரி கிரகங்கள் சேர்க்கை இல்லாமல் இருந்தால் தனித்த ராகுவா இருந்தால் மிகப்பெரிய யோகம். அந்த மாதிரி அமைப்பையும் உங்க சுய ஜாதகத்துல பாருங்க, ராகு திசை அமைப்பு. அதே மாதிரி ராகு வந்து உங்களுக்கு நின்ற இடம் ரொம்ப முக்கியம். நின்ற நட்சத்திரம், கூட சேர்ந்த கிரகங்கள், இது இல்லாம எந்த பாவத்துல ராகு இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க உத்தர நட்சத்திரம், சிம்ம ராசி அப்படின்னு வச்சுட்டா, உத்தரம் சிம்மத்திலே ராகு இருக்காருன்னு வைங்க. உங்க ராசியிலே ராகு இருக்காருன்னா அது உங்களுக்கு வந்து நீங்க ஒருவேளை சிம்ம லக்னமா இருக்கிறீங்க அப்படின்னா சிம்ம ராசி, சிம்ம லக்னம். இப்ப லக்னத்தை வச்சுதான் நம்ம பாவங்களை பிரிக்கிறோம். அப்ப எந்த லக்னமா இருக்கோ அந்த லக்னத்துக்கு எத்தனாவது பாவம் நீங்க உங்க சுய ஜாதகத்துல பாத்துக்குங்க. நாம இங்க சிம்மத்தை பத்தி பேசுறதுனால சிம்ம லக்னம், சிம்ம ராசின்னு வச்சுக்கலாம். அப்ப அதே மாதிரி கன்னி உத்தரமிக்கிறதுனால கன்னி லக்னம், கன்னி ராசின்னு வச்சுக்கலாம். அப்ப சிம்மத்துல ராகு இருக்காருன்னா உங்களுக்கு அது சர்ப்பதோஷம், ராகு கேது தோஷம். எப்பவுமே ராகு லக்னத்திலேயோ ராசியிலோ இருக்கும்போது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துறாரு. ஏன்னா சந்திரன் கூட வந்துருவாரு. அது வந்து கிரகண தோஷத்தை ஏற்படுத்துது. ராகுக்கு அது பகை வீடு. அப்ப சிம்மத்துல மட்டும் ராகு இருந்து உங்களுக்கு ராகு திசை வந்துட்டா அந்த உங்களுக்கு 22 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள உங்க வாழ்க்கையில எல்லாமே தடை, தோல்விகள் தான். நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வைக்குது. அப்ப நீங்க போய் சர்ப்பதோஷ நிவர்த்தி பரிகாரங்கள், அந்த ராகு சாந்தி பூஜைகள் அதை செய்யும் போது அந்த ராகு திசை ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து உங்க தொழில், திருமணம், வெற்றிகளை அடைய வைக்கும்.
அதே மாதிரி நீங்க வந்து ஒருவேளை கன்னியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு வர்றாரு. ராகு மறைவு ஸ்தானத்தில் இருப்பது யோகம் என்றாலும் கூட அந்த மறைவு ஸ்தானம் அது பகை வீடா இருக்கிறதுனால அதுவும் நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில் கொடுக்குற அமைப்பு தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி கன்னியிலே ராகு இருக்காருன்னா நீங்க ஒருவேளை சிம்ம ராசியா இருந்தா உங்களுக்கு 2ல் ராகு, அது சர்ப்பதோஷமே. 2ஆம் இடத்தில் ராகு, 8ல கேது, நாகதோஷம், சர்ப்பதோஷம். அப்ப ராகு கேது தோஷங்களை நிவர்த்தி பண்ணும்போதுதான் உங்க திருமணம், தொழில், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள். ஏன்னா அது குடும்பஸ்தானம், 2ஆம் இடம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம், அங்க ராகு இருக்கக்கூடாது. ஸோ அது சர்ப்பதோஷம். கன்னி ராசியா இருந்தீங்கன்னா கன்னியில ராசி இருக்கும்போது அங்க ராசியிலே இருக்கும்போது அதுவும் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி சிம்மம் கன்னியில ராகு இருப்பது நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. இப்ப துலாத்துல ராகு இருக்காரு அப்படின்னா சிம்ம ராசிக்கு அது நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு போய் மறைஞ்சிடுறாரு. ராகுக்கு அது நல்ல வீடு, மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து அந்த காலங்களில் வெளிநாடு, வெளி மாநிலம், வாழ்க்கையில் வெற்றி, திருமண வாழ்க்கை, தொழில், அந்தஸ்து எல்லாத்தையும் சிறப்பாக கிடைக்க வைக்குது ராகு திசை. ஒருவேளை கன்னியா இருந்தா 2ஆம் இடத்துல போய் சர்ப்பதோஷமாக மாறிடுது. அதற்கான சர்ப்பதோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் எடுத்துக்கணும். விருச்சிக ராகு அடுத்து 4ஆம் இடம் சிம்மத்திற்கு, அது நல்ல இடம் கிடையாது. செவ்வாய் வீட்டிலேயே ராகு வந்து சிறப்பு கிடையாது. அந்த சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள், இடம், நிலம், வீடு, வாகனம் இது சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை அங்க ராகு ஏற்படுத்துறாரு. ராகு சாந்தி பூஜைகள் நல்ல சிறப்பா செய்யுங்க. அதே மாதிரி கன்னி ராசியா இருந்தீங்கன்னா அது 3ஆம் இடம் ராகு மறைவு ஸ்தானமா வர்றதுனால சில யோகங்களை கொடுப்பாரு. ஆனாலும் அது செவ்வாய் வீடுங்கிறப்ப அங்க ராகு வந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து கெடுப்பாரு. திசை முடிவுல நிறைய சோதனைகளை கொடுப்பாரு. பொதுவாகவே ராகு திசை என்பது வாழ்க்கையில நிறைய பார்க்குற அனுபவத்துல கடைசி 3 வருஷம், அந்த 3.5 வருஷம் எந்த ஒரு ஜாதகத்துக்கும் ராகு திசை வந்து நன்மைகளை செய்வதில்லை. ராகு திசையில சூரிய புத்தி, ராகு திசையில சந்திர புத்தி, ராகு திசையில செவ்வாய் புத்தி வரும் காலம். இதுல வந்து நிறைய பாதிப்புகளை ராகு ஏற்படுத்துறாரு. அந்த மாதிரி காலங்கள்ல நிறைய கவனங்க, வழிபாடுகளை கரெக்டா பண்ணிக்கங்க. அடுத்து தனுசு, கோதண்ட ராகு, நல்ல வீடு, குரு வீடு. அந்த 5ஆம் இடம் சிம்மத்திற்கு 5ல ராகு வரும்போது பூர்வ ஜென்ம சாபமாக பிதிர் சாபங்களை ஏற்படுத்துறாரு. தந்தை வழி கர்மா. அப்ப ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஸ்தலங்கள்ல போய் பிதிர் சாபங்கள் நிவர்த்தி பண்ணிக்கங்க. உங்களுக்கு அது வந்து அந்த ராகு மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பார். நீங்க கன்னியா இருந்தா 4ஆம் இடம் சுகஸ்தானம், ஆரோக்கியம், நிம்மதி, சொத்துகள் சார்ந்த பிரச்சனை, உங்க தாயாருக்கு அந்த காலத்துல ஆரோக்கிய பிரச்சனைகள், இதெல்லாம் கன்னி உத்தரமா இருந்தா ராகு கொடுப்பாரு. அங்கு மூல நட்சத்திரம், அந்த நட்சத்திர சாரம் மட்டும் ராகு வாங்கிடக்கூடாது. அடுத்து உங்களுக்கு வந்து மகர ராகு, நல்ல ராகு, யோக ராகு, சிம்மத்திற்கு 6ஆம் இடம். பாவிகள் மறைந்தால் யோகத்தை செய்வார்கள். சிம்மத்துல பிறந்து ராகு மகரத்துல இருந்தா கட்டாய ராகு திசை உங்களுக்கு யோக திசை தான். எதிரிகளே இல்லாத நிலை ஏற்படும். எதிரிகளை உங்களை கண்டால் அஞ்சுவார்கள். ராகு திசை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய திசை. நீங்க கன்னியா இருந்தா 5ஆம் இடமா வந்துடும். பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வ ஜென்ம பலம், பூர்வீக சொத்துகள், முன்னோர்கள் ஆசீர்வாதம். அப்ப அது வந்து பிதிர் சாபங்களாக மாறிடுது. பிதிர் சாபங்கள் போய் ராமேஸ்வரத்துல திலகோமம் பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கங்க. அடுத்து கும்ப ராகு, கும்பத்தில் ராகு வந்து நல்ல வீடு கிடையாது, பகை வீடு. இப்ப கும்பத்துல வந்து ராகு இருக்கும்போது சிம்மத்திற்கு அது 7ஆம் இடம், களத்திர தோஷமாக ராகு கேது தோஷமாக மாறிடுது. கலஸ்தர தோஷம், ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தி பண்ணிக்கங்க. திருமண வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகளை தடை செய்யாது. கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. அதே மாதிரி கன்னியா இருந்தா அது 6ஆம் இடமா ராகு வர்றது. ராகு 6ல மறைவது யோகமே, விபரீத ராஜ்யோகம். இருந்தாலும் சனி வீட்டு ராகு கொஞ்சம் பிரச்சனைகளை திசை முடிவுல உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவாரு. கடன், நோய், வழக்கு உண்டு, கவனம் தேவை. அப்ப சிம்மத்திற்கு 8ஆம் இடம் ராகு வரும்போது அதுவும் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா 2ல் கேது, 8ல் ராகு வருவாங்க. ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. 8ல் ராகு இருப்பது விபரீத ராஜ்யோகம் தான். ஆனா சர்ப்பதோஷம் நிவர்த்தி ஆகும் போது தான் யோகத்தை கொடுப்பார். அடுத்து கன்னி, கன்னிக்கு அது 7ஆம் இடம், அதுவும் சர்ப்பதோஷம். அந்த மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கிற ராகுக்கு சர்ப்பதோஷம் நிவர்த்தி பண்ணும்போது திருமண வாழ்க்கை, கூட்டு தொழில் சார்ந்த வெற்றிகளை ராகு கெடுக்க மாட்டார், நீங்க கன்னி உத்தரமாக இருந்தால். அடுத்து மேசத்துல ராகு, இது வந்து சிம்மத்திற்கு வந்து பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம். பொதுவாக சிம்மத்திற்கு வந்து அது பாதகஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கு. 9ல் ராகு இருப்பது நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. செவ்வாய் வீடு ராகுக்கு பகை வீடு. அதே போல அது பாதகஸ்தானம் கூட. ராகு திசை 18 வருஷம் உங்களை வந்து படாத பாடு படுத்திருங்க. இளமையில் வாழ்க்கை போராட்டம்னே எழுதி கையில கொடுத்துடலாம். 18-40 வயதுக்குள்ள உங்களை போதும் போதும்னு ஆக்கிறோம். அந்த மாதிரி திசை உங்களுக்கு இருக்கிற அமைப்பு இருந்தா நல்ல சாந்தி வழிபாடுகளை முறையா பண்ணிக்கோங்க. மேசத்தில் ராகு, அதாவது கன்னிக்கா இருந்தா 8ஆம் இடம், அது சர்ப்பதோஷம். அப்ப சர்ப்பதோஷத்தை நிவர்த்தி பண்ணும்போது அந்த பகை தீரும் போது உங்களுக்கு ராகு வெற்றிகளை கெடுக்க மாட்டாரு. திசை முடிவுல சில பிரச்சனைகளை கொடுக்கதான் செய்வார். அடுத்து ரிஷப ராகு, நல்ல ராகு, அது 10ஆம் இடம் சிம்மத்திற்கு தொழில் ஸ்தானம். 10ல ராகு தொழில மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை அடைய வைக்குது. ஒரு சிலருக்கு பேராசையை கொடுத்து தொழில தோக்க வைக்குதுங்க.
ஏன்னா ராகுனாலே பேராசைன்னு வச்சுக்கோங்க. ராகுனாலே பிரம்மாண்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்ப பிரம்மாண்டமா எதை செஞ்சாலும் செஞ்சு அதுல வந்து மாட்டிக்கூடாது, கவனமா செய்யணும். 10ல் தொழில் ஸ்தானத்தில் ராகு, வெளிநாடு எக்ஸ்போர்ட் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வெற்றியை கொடுக்கும். நல்ல ஒரு ராகு தான். கன்னியா இருந்தா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 9ல் ராகு இருப்பது தகப்பனுக்கு சில பிரச்சனைகளையும் பாக்கியத்தை சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது. திசை முடிவுல கவனம் தேவை. அடுத்து மிதுன ராகு, சிம்மத்திற்கு 11ஆம் இடம். எப்பவுமே 11ல ராகு இருந்தாலே அது யோகம்தான். 11ல எந்த கிரகம் இருந்தாலும் வெற்றியைத்தான் கொடுக்குது. அது உபஜயஸ்தானம். நல்ல லாபம், வெற்றி, உயர்வுகளை ராகு கொடுக்குறாரு. கன்னியா இருந்தா அது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமா வருது. அப்ப தொழில ஒரு கவனமா பிரம்மாண்டத்தை செய்யாம அகலக்கால் வைக்காம கொண்டு போனீங்கன்னா போதும், நிறைய வெற்றிகளை அடையலாம். அடுத்து கடக ராகு, அது சிம்மத்திற்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம். அங்கு ராகு பகை இருந்தாலும் 12ல ராகு இருப்பது ஒரு நல்ல யோகம்தான். யோகத்தை கொடுத்து சில அவயோகத்தை கொடுப்பாரு. வழிபாடுகளை கரெக்டா பண்ணிக்கங்க. கன்னியா இருந்தா 11ஆம் இடம் லாபஸ்தானம், உபஜயஸ்தானம். 11ல் எந்த கிரகம் இருந்தாலும் வெற்றி தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடம். இருந்தாலும் பகை வீடுங்கிறப்ப ராகு பகையா இருக்கக்கூடாது. அது பகை தீர்க்கக்கூடிய வழிபாடுகளை கரெக்டா பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ராகு திசை என்பது உங்க ஜாதகத்துல நின்ற இடம், நின்ற நட்சத்திரம், கூட சேர்ந்த கிரகங்கள், உங்க ஜாதகத்துடைய அந்த அமைப்புகள் எல்லாம் பார்த்துட்டு ராகுவை ஏதாவது சுப கிரகங்கள் பார்க்குதா, குரு பார்வை ராகுக்கு இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி ராகு நின்ற வீடு திதி சூன்ய வீடாக இருக்கக்கூடாது. நீங்க பிறந்த திதிக்கு சூன்ய ராசியாக இருக்கக்கூடாது. இப்போ உதாரணம், நீங்க வந்து ஒரு பஞ்சமி திதியில பிறந்திருக்கீங்க, மிதுனம் கன்னி சூன்ய ராசிகள், மிதுனத்துல ராகு இருக்காருன்னா அது அந்த 11ல இருந்தாலும் கூட சிம்மத்திற்கு வந்து சூன்ய ராசியாக போகும்போது மிகப்பெரிய சூன்யத்தை வாழ்க்கையில் கொடுக்குதுங்க. திதி சூன்ய வீட்டில் நின்ற கிரகங்கள் மிகப்பெரிய சோதனையை கொடுக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும் உங்க ஜாதகத்துல. எனவே ராகு திசை உத்தர நட்சத்திரம் அந்த வயது காலங்கள் 40 வயதுல நல்ல வழிபாடுகள் செய்யுங்க. சர்பதோஷ நிவர்த்தி பரிகாரங்கள், திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, இந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்க ஜாதக பிரகாரம் சூட்சம கோயில்கள் எதுவும் தெரிஞ்சு அங்க போகும்போது ராகு திசை இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். எனவே உத்தரம் சிம்மம், உத்தரம் கன்னியில் பிறந்தவர்கள் உங்க ராகு திசை வரும் காலங்கள்ல சரியான முறையான வழிபாடுகள் செய்து அந்த திசைக்கான பலன்களை சிறப்பாக அடையலாம் என்று சொல்லி, நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.